ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் எஸ்டி அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி. எஸ்டி அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். நம்ம முதல்ல குரு பயிற்சி விழா செய்யும் போது ஐயா இந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க, தேவராஜன் ஐயா. அடுத்ததாக இந்த முறை வந்திருக்கிறாங்க. ஐயா ஆருடத்தை பற்றி தற்பொழுது என்ன நேரம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத வச்சு, இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாதகம் தேவையில்லை, என்ன இந்த நேரத்தில் நடக்கும், என்ன சம்பவம் வந்திருப்பாங்க, என்ன கேள்வியோடு வந்திருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லக்கூடிய விதத்தில் பேசக்கூடிய வரக்கூடியவர் மதிப்புக்குரிய ஐயா தேவராஜன் ஐயா அவர்களை அன்புடன் வருக வருக என வரவேற்று பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். இந்த சிறப்பு வாய்ந்த இந்த சிறப்பு வாய்ந்த திருச்செங்கோடு சார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் சார்பாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சிறப்பு நிகழ்ச்சிகள் சிறப்பான ஏற்பாடு செய்த திரு ராஜா சங்கர் அவர்களையும், இந்த மேடையை அலங்கரிக்க வந்திருக்கின்ற அத்துணை ஜோதிட நல் உள்ளங்களையும், ஒரு காலத்தில் உங்களை மாதிரி நானும் கீழே உட்காந்துட்டு மேடையில் பேசுகிறவங்களுடைய பேச்சுகளை கேட்டுகிட்டே இருந்தேன். எதிர்காலத்தில் நீங்களும் மிகச்சிறந்த மேடை பேச்சாளராக ஆக வேண்டும் என்ற நல்ல ஆசீர்வாதத்தோட கடவுள் அருளாலே உங்களையும் நான் வாழ்த்தி வணங்குகிறேன். இந்த சிறப்பான ஒரு மேடை பேச்சுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ராஜா சங்கர் அவர்களை நன்றி கூறி கடமைப்படுகிறேன். முழு நேர ஜோதிடம் இல்லை என்றாலும் கூட நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜோதிடம் பார்த்துட்டு இருந்த காலம் போய் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் முழு நேர ஜோதிடமாக மாறிட்டு இருக்கேன். இன்னும் முழு நேர ஜோதிடம் மாறலை. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு இன்ட்யூஷன் அடிப்படையில் தான் ஜோதிடத்துக்குள்ளே வருவாங்க. எனக்கு எப்படி உள்ள இதுக்குள்ளே வர்றதுக்கு ஆரம்பிச்சா, முதல்ல நான் சபை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதியே நமக, ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதியே நமக, ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதியே நமக. இந்த நேரத்தில் என்னுடைய மாதா பிதா குரு அனைவரையும் வணங்குகிறேன். இந்த சபையோரில் எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கும் திரு எடப்பாடி சதீஷ்குமார் அவர்களையும் மற்றும் மேடையில் இருக்கக்கூடிய நல்லுள்ளங்களையும் வணங்கி, என் சிற்றுரையை என்னுடைய அறிவு கெட்டின ஒரு சிறு விஷயத்தை இந்த இடத்துல நான் பகிர்ந்துக்கலான் இருக்கேன். முதல்ல எனக்கு ஜோதிடத்தை அறிமுகப்படுத்தின நபர் எங்கள் குடும்ப ஜோதிடர். அவர் வள்ளுவகுல சமுதாயத்தை சேர்ந்தவர். பாரம்பரியமாக என் குடும்பத்துக்கு ஜோதிடம் பார்க்க வந்தவர். நான் சிறு வயது பையனாக இருக்கும்போது நடந்த சம்பவத்தை எல்லாம் சொல்லிகிட்டே வருவார். நானும் அதை கேட்டு இருப்பேன். என்ன நடந்ததெல்லாம் தெளிவாக இவர் சொல்கிறாரு, இவர் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம வீட்டுக்கு வர்றாரு, எப்படி ஒரு நாள் சொல்ல முடியும் அப்படின்னு சில கேள்வி கணைகளை நமக்குள்ளே நான் தோன்றிட்டேன். அவர் தான் என் காலஞ்சென்ற தெய்வ திரு தடவாணி ஐயா குருவையும் வணங்கி, மேலும் காலஞ்சென்ற மகர்ஷி தயானந்தலால் எதிரிடத்தில் பேர் போன நபர். அவர் கோவையை சேர்ந்தவர். அவர்கிட்டையும் குருகுலம் படித்தோம். அதன் பிறகு திருப்பூர் திரு கோபாலகிருஷ்ண ஐயா அவர்களையும் வணங்குகிறேன். அதுக்கடுத்து தாராபுரம் எல்டி ஐயா அவர்கிட்டையும் நான் கற்றுருக்கேன், அவரையும் வணங்கிக்கிறேன். அதுக்கடுத்து ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜி, அந்த ஸ்கூலில் காளிமுத்து அண்ணாவும் செல்வண்ணாவும் கோபாலகிருஷ்ணன் அண்ணாவும் எனக்கு ஜோதிட குருமார்கள் இருந்தாங்க. அதை தாண்டி இன்றளவும் கடந்த 2016 இன்று வரைக்கும் எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து கொண்டிருக்கின்ற கோவில்பட்டி தங்கபாண்டி ஐயா அவர்களையும் வணங்கி அவருடைய ஆசீர்வாதத்தின் மூலமாக நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்கிறேன்.
ஏற்கனவே சொன்ன குருமார்கள் கொடுத்ததை விட அதை விட அடியாகவும் கொடுத்துட்ருக்காரு. இப்போ காலப்போக்கில் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை அவர் கொடுத்துருக்காரு. அவர்கிட்ட ரொம்ப எளிமையானவர், ரொம்ப சிறப்பாக பணிவாக பேசக்கூடிய நபர். நிறைய விஷயம் அவர்கிட்ட பார்த்து தான் கற்றுக்கிட்டோம். அதாவது வாழ்வியல் நடைமுறைகள் எப்படி இருக்கணுங்கிறத அவர்கிட்ட பார்த்து கற்றுக்கிட்டேன். அதனால் அவருடைய ஆசையும் வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இந்த நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்பது, ஜோதிடத்தில் நிறைய மெத்தட் இருக்குங்க, எண்ணற்ற மெத்தட். கிடி ஜோதிடத்தில் ஆரம்பித்து பிரசன்ன ஜோதிடத்தில் ஆரம்பித்து இப்படி எண்ணற்ற ஜோதிடங்கள் சொல்லலாம். நம்பராலஜிலேருந்து ஒரு சொல்லிகிட்டே போகலாம். நான் உடனே பதில் சொல்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிச்சேங்க. அந்த வகையில் எடுத்து பார்க்கும்போது எனக்கு திருப்பூர் கோபாலகிருஷ்ணன் ஐயா தான் சொன்னார், 6இடமே அதீத பலம் என்கின்ற ஒரு தலைப்பை வந்து எனக்கு ஊட்டினார். அதாவது ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கும் நம்ம நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகள், பேசக்கூடிய நிகழ்ச்சிகள், செயல்பாடுகள் அனைத்துமே ஒரு குறிப்பிட்ட மணி துளிகளின் அடிப்படையிலேயே அது நிர்ணயிக்கப்படுகிறது என்று சொல்லலாம். அந்த வகையில் 12 ராசிகளை 6இடம் என்கின்ற ஒரு தலைப்பில் இங்கே பேச எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அது எப்படி இயங்குது என்பதை சொல்கிறேன். 1 மணி நேரம், 1 மணி நேரத்தை 12 பாகங்களாக பிரிச்சுக்குங்க. அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் 5, 0 to 5 மேஷம், 5லேருந்து 10 ரிஷபம், இப்படிங்கிற 12 ராசிக்கு 60 நிமிடங்களை பிரிச்சுக்குங்க. அதில் தோராயமாக 2 நிமிடத்துக்கு ஒரு நட்சத்திரம் என்கிற நீங்கள் பிரித்து போட்டு பார்த்துக்குங்க. நீங்கள் வந்து கொஞ்ச நாள் ட்ரெயின் பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு போக போக புரியும். ஒரு நிமிடத்துக்கு 2, அதாவது ஒரு நட்சத்திரத்துக்கு 2 நிமிடம் என்கின்ற ஒரு கணக்கு எடுத்துக்கிட்டுங்க. இது வரைக்கும் நான் என்னுடைய அனுபவத்தில் கண்ட சில விஷயங்களை இங்கே பகிர்ந்துக்கிறேன். தேர்தல் நேரம், முதல்ல என்னுடைய ஆரம்பிச்சுக்கிறேன். எனக்கு நடந்த, நானே பரிச்சயம் பண்ண சில விஷயங்களை சொல்லிடுறேன். தேர்தல் நேரம் நடந்ததுங்க. ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்தது. பணம் வந்து கைக்கு வந்தாச்சு. அதை வந்து பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்த்தணும். ஏன்னா வாகனங்களை போகும்போது பிடிச்சிருவாங்க. அப்போ பஸ்ஸில் அனுப்பணும் அப்படிங்கிற எங்கள் அப்பா கிட்ட பணத்தை கையில் கொடுத்துட்டு, இந்த பணம் பாதுகாப்பாக போய் சேருமா அப்படின்னு ஒரு கேள்வி எடுத்துக்கிட்டேன். அந்த கேள்வி கேட்ட நேரம் மணியை தவிர்த்துருங்க, நிமிஷத்தை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டேன் நான். அதாவது 0.9வது நிமிடம், அதாவது ரிஷப ராசியில் மிருகசீட நட்சத்திரத்தில் 6 ஓடுது. அப்போ ரிஷபம் பணம், செவ்வாய் நட்சத்திரம் பாதுகாப்பு நட்சத்திரம். அப்போ இந்த பணம் வந்து பாதுகாப்பாக போய் சேருமான்னு கேள்வி கேட்டேன். அந்த பணம் எங்கள் வீட்டுக்கு பாதுகாப்பாக போய் சேர்ந்துருச்சு. இது அழகாக வச்சு. அதுக்கு அடுத்த விஷயம் எங்கள் வீட்டிலேயே நடந்த சம்பவம். நான் முதல்ல எனக்கு நடந்த சம்பவத்தை சொல்லிடுறேன், அப்புறம் வெளியில் யாருக்கு நடந்த சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கேன். மதிய நேரம் உணவு வந்துட்டு எங்கள் வீட்டில் நானும் என் மனைவி உட்காந்து குழந்தையோடு பேசிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி ஈவினிங், அதாவது இரவு வந்து கேழ்வரகு களி, பழைய காலத்தில் கிராமத்தில் ராகி களிம்பாங்க, இப்போ லேட்டஸ்ட்டாக கேழ்வரகுன்னு பல எதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த களி வந்து எங்கள் வீட்டில் எங்கள் மனைவிக்கு செய்ய தெரியாது. எங்கள் கிராமத்தில் வந்து ஒரு வயசான பெரியவங்க தான் இருப்பாங்க. அந்த வயசான அம்மா வந்து செய்து கொடுத்துட்ருக்கோம், நாங்கள் சாப்பிடுவோம். அந்த அடிப்படையில் மனைவி வந்துட்டு இன்றைக்கி போய் அந்த அம்மாவை கூப்பிட்டு வாங்க, கேழ்வரகு களி சாப்பிடணும் அப்படின்னு சொல்ல. நான் உடனே டைம் பார்த்துட்டேன். அது வந்து 57வது நிமிடத்தில் 6 அதாவது மீன ராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் 6 ஓடுது. அப்போ அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம்னாலே சனி நட்சத்திரம். என் மனைவியும் உத்திரட்டாதி நட்சத்திரம், மீனராசி. நான் உடனே சொன்னேன், கண்டிப்பாக இந்த அம்மா இன்றைக்கி வந்து உங்களுக்கு களிக்கரை கொடுக்க போகிறதில்ல, நான் சாப்பிட போகிறதில்லன்னு தெளிவாகவே சொல்லிட்டேன். எப்படி நீங்கள் இதை கேட்கலாம், எப்படி சொல்லலாம், நீங்கள் இதில் எப்படி ஜோசியத்தை நீங்கள் சொல்ல முடியும், அது எப்படி நீங்கள் நான் சமையல் பண்ணுறவங்க அந்த அம்மா சமையல் பண்ணு, நீங்கள் எப்படி களிக்கலர் வராதுன்னு உறுதி சொல்கிறீங்க அப்படின்னு. கண்டிப்பாக வராது, ஜெயிச்சுக்கலாம்னு. இல்லை நீங்கள் போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னாச்சு. கண்டிப்பாக வராது அப்படின்னாச்சு. இல்லை நீங்கள் போனீங்கன்னா சொல்லி கொடுத்துட்டு வந்துடுவீங்க, அந்த அம்மாவை வர வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துடுவீங்க, அதனால் நாங்கள் யாராவது போகிறோம்னாச்சு. இன்றைக்கி கண்டிப்பாக களி கிளற போகிறது இல்லை அப்படின்னு தெளிவுபடுத்திட்டு பேசாமல் போய்ட்டு, நீ ஒன்று பண்ணு, என் கதவை உள்ளே லாக் பண்ணி என்னை உள்ளே உட்கார வச்சுட்டு நீங்கள் போய்ட்டு வா அப்படின்னேன். என்னை லாக் பண்ணி வச்சு போட்டு என் மகனும் அனுப்பிச்சுட்டு அந்த அம்மாவை பாட்டோன்னு சொல்லியாச்சு. திருப்பி அந்த பக்கத்து கொஞ்சம் தூரம் தான், 57 நிமிஷம் 6 உத்திரட்டாதி நட்சத்திரம். திருப்பி பையன் வர்றான், ரிஷபராசியில் சந்திர நட்சத்திரத்தில் 6, அதாவது வந்து 7வது நிமிஷம் கடந்து 8வது நிமிஷத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் 6 ஓடும்போது பையன் உள்ளே வர்றான். கொண்டு வந்து ஒரு கவரில் வந்து அவன் என் மனைவிட்ட ஒரு ஸ்வீட்டை கொடுக்குறான். ஸ்வீட்டை கொடுத்துட்டு இதை சாப்பிடுமாண்ணே. யாரா கொடுத்தாங்கன்னு, அம்மா நம்ம வீட்டுக்கு வரும்போல களிக்கலருக்கு ஒரு பாட்டி, அந்த பாட்டி தான் கொடுத்துங்கன்னு. பாருங்கள், ரிஷபம் உணவு வீடு, சந்திர நட்சத்திரம் உணவு. அப்போ ஸ்வீட் கொடுக்குறான். ஸ்வீட் கொடுத்துட்டு அப்போ திருப்பி சொல்கிறான், இல்லை அந்த அம்மா வந்து வெளியூர் போதாமா, 2 நாள் கழித்து களிக்கடை கொடுக்குறேன்னு சொல்லிச்சு,
அப்படின்னு சொன்னாப்புல. அப்போ உடனே என்ன முகத்தை பார்க்குறப்ப, இப்படியெல்லாம் ஜோசியம் சொல்ல முடியுமா, இப்படி தான் நிறைய விஷயத்தை கற்றுட்ருக்கிறேன், முதல்ல ஜோசியத்தை நீ நம்புகிறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லோரும் அவங்க வீட்டில் நம்ப மாட்டாங்களே, அது ஒரு விஷயம் இருக்கல. அப்புறம் நம்ம என்ன சொன்னாலும் ஜோசியம் சிறப்பாக சொன்னாலும் நடக்கும் நடக்காதுன்னு சொன்னாலும் கூட வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் சந்தேக குணத்தை இருப்பாங்க, பக்கத்து வீட்டில் போய் பார்ப்பாங்க, வேறு ஜோசியிட்ட போய் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க திருப்திக்கு பார்க்குறது. இது நம்ம திருப்பூரில் கோபாலகிருஷ்ணன் ஐயாவே சொல்லுவார், என் மனைவி என்கிட்ட பார்க்க மாட்டேன், ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. இது ஒரு சம்பவம். அதுக்கடுத்து என் நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, இன்றைக்கி நடக்கிற டைட்டில் வின்னர் சூப்பர் சிங்கரில் யார் ஜெயிப்பார் அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. கேட்டவர் வந்து சொக்கலிங்கன்னு ஒருத்தர். அவர் கேள்வி நேரம் வந்து 13வது நிமிடம், அதாவது திருவாதிரை நட்சத்திரத்தில், அதாவது மிதுன 3வது வீடு காலபுருஷப்படி இசை வீடு 13வது நட்சத்திரம் 13வது நிமிடம் திருவாதிரை நட்சத்திரம். அப்போ உடனே சொன்னேன், இன்றைக்கி வந்து அன்றைய காலகட்டத்தில் சாய் சரண் தான் ஜெயிப்பாருன்னு சொல்லிட்டேன். காலையில் சொல்கிறேன், எப்படி இது சாய் சரண் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னார். நீங்கள் நைட்டு டிக்ளேர் பண்ணதுக்கு பிறகு காலையில் கூப்பிடுங்கன்னாரு. அதே போல் சாயங்காலம் நைட்டு வந்து சாய் சரண் தான் டைட்டில் வினராக வர்றான்னு ஜெயிச்சாச்சு. ஏன் இது சொன்னேன் அப்படின்னா, 13வது நிமிடம் அது வந்து திருவாதிரை நட்சத்திரம், திருவாதிரை சயா கிரகம், சாய் சரண் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து அந்த நபர் தான் ஜெயிப்பார்னு சொல்லி அந்த இடத்துல உறுதிப்படுத்திட்டேன். அதுவும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து என்னுடைய வாடிக்கையாளர் ஒருத்தர் ஜாதகம் பார்த்துட்ருக்கோம். உடனே என்ன சொன்னார்னா, இன்றைக்கி போன வாரம் என்ன எனக்கு நோய் வந்து சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. சொல்லிடலாங்க அப்படின்ட்டு டக்குன்னு நான் எடுத்து பார்க்குறேன். அப்போ உடனே என்னாச்சு, காலபுருஷ லக்கணத்துக்கு 6ஆம் பாவமாக கன்னியில் உத்தர நட்சத்திரத்தில் 26வது நிமிடத்தில் 6 ஓடுது. டக்குன்னு யோசிக்காமல் உத்தர நட்சத்திரம் சூரியனுடைய 6 இடம், சூரியனுடைய நட்சத்திரம், கன்னி ராசி, நோய் கரெக்டு. அப்போ நீங்கள் தலை அல்லது வலது கண்ணில் அடிபட்டுருக்குன்னு சொன்னேன். அது கேட்டிருக்கும்போது அந்த பக்கத்தில் இருக்கிற அவங்க மனைவி மட்டும் டக்குன்னு நிமிந்து உட்கார்றாப்புல. நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், ரைட்டு இது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர் கொஞ்சம் சமாளித்தார். நீங்கள் போய் சொல்கிறேங்க பாரு, சமாளிக்கலாம் வேண்டாம், தலை அல்லது வலது கண்ணில் அடிபட்டுருக்கு அப்படின்னு. அப்புறம் ஒத்துக்கிட்டார். மாட்டுக்கு தீன் கொடுக்க போனேன், சோள குச்சி வந்து கண்ணில் குத்திடுச்சு அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டார். இது ஒரு சம்பவம். அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா, நானே எனக்கு நடந்த சம்பவத்தை சொல்லிடுறேன். ஒரு டெய்லர்கிட்ட துணி தைக்க கொண்டே கொடுக்குறேன். கரெக்டாக கொடுத்துட்டு சரி டெய்லர்கிட்ட பேசிவிட்டு எப்போ நான் வர்றது அப்படின்னு கேட்குறேன். நீங்கள் 1 வாரம் கழித்து வாங்க, நான் தைச்சி வச்சிட்றேன் அப்படின்னு சொன்னார். டக்குன்னு டைம் நான் பார்த்துட்டேன். அதுவும் 57வது நிமிஷம் மீன ராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரம். நான் உடனே சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிட்டேன், கண்டிப்பாக நீங்கள் அடுத்த வாரம் தைச்சி தர முடியாதுன்னு வச்சு. நான் டெய்லர், நான் தைக்கிறேன், நீங்கள் எப்படி எனக்கு இல்லைன்னு சொல்ல முடியும்? நான் கண்டிப்பாக கொடுப்பேன், அடுத்த வாரம் உங்களால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணிவிட்டு வந்துட்டேன். அடுத்த வாரம் போகிறேன், அந்த ரேக்கிலும் துணி கீழே இறங்கவே இல்லை. சரி இனி சாரி சார் நான் தைக்க முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லி காரணம் சொன்னார். சரி அடுத்து எப்போ தருவீங்க அப்படின்னு ஒரு 4 நாள் கழித்து வாங்கினார். திருப்பியும் அதே உத்தரட்டாதி நட்சத்திரம் தான் 6 ஓடிச்சு. அப்போன்னு சொல்லிட்டேன், இந்த 4 நாள் கழித்து நீங்கள் தர மாட்டீங்க ஐயா, செக் பண்ணிக்கலாச்சு. திருப்பி எங்களோட வாதம் பண்ணிட்டார், நான் எப்பாடுபட்டாவது தைச்சி கொடுப்பேன்னாச்சு. முடியவே முடியாதுன்னு சொல்லி சவால் விடுறேன். அப்புறம் திருப்பி 4 நாள் கழித்து போகிறேன், தைச்சி வச்சுட்டாரு, பட்டன் வைக்கல. அதாவது ரொம்ப ரசித்து பாருங்கள் ஜோசியத்தை, ரொம்ப ஃப்ரீ கவுண்ட்டாக பாருங்கள். அதாவது ரொம்ப டென்ஷனில் வேண்டாம். நீங்கள் ஜோசியம் படிக்கும்போது எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். தப்பு வராமல் ஜோசியம் ஜெயிக்கவே முடியாது. ஆணித்தரம் 10 கொட்டு வாங்கிட்டே இருக்கும். நாங்கள் இப்போ எவ்வளவு பார்த்தாலும் இன்னும் 2 தப்பு நடந்துட்டு தான் இருக்குது, தவறு நடந்துட்டு தான் இருக்குது. எங்களால் இந்த 6 இடத்துல தப்பு நடந்துட்டு தான் இருக்குது. அது இன்னும் ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நான் என்னால் இன்னும் கண்டுபிடிக்க முடியல. 85% ஒத்து வருதுன்னு 15% ஒத்தே வரமாட்டேங்குது. நானும் ட்ரை பண்ணுறேன். சரிங்களா, அது ஒரு விஷயம். அதே போல் போன வாரத்தில் எங்கள் நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி, என் ஜோதிட நண்பர் கந்தகுமார், உடனே ஃபோன் பண்ணி என்ன சொன்னேன், மாடு எங்கள் வாடிக்கையாளரோட மாடு வந்து காணவில்லை, கொஞ்சம் உங்கள் ப்ரெசென்ட்டில் சொல்ல முடியுமான்னு கேட்டார். அது மகர ராசியில் 47வது நிமிடத்தில் 6 வரும்போது கூப்பிட்றாரு. அப்போ வந்து மகரத்தில் 47வது நிமிடம் சந்திர நட்சத்திரம். இப்போ நான் சொன்னேன், காணாமல் போன மாடு வந்து சிகப்பு வெள்ளை மாடான்னு கேட்டார். ஆமான்னு அந்த வாடிக்கையாளர் டைரெக்டாக ஃபோனில் கான்ஃபரன்ஸில் வர்றாங்க. 1 மணி நேரம் அல்லது 1 நாளுக்குள்ள அந்த மாடு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா சந்திர நட்சத்திரம் விரைவில் ஒரு பலனை கொடுத்துரும். அப்போ அந்த கலரும் ஓகே சொல்லிட்டாங்க. ரைட்டு, ஓகே, கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அது ஏன்னா 4ஆம் பாவமாக 6 இடம் வந்து 7ஆம் பார்வையாக அங்கே பார்த்து குரு கோச்சார குரு வந்து அந்த 6 இடத்தை பார்த்துட்டு நிறைய விஷயங்களை கவனிக்கணும். நீங்கள் இன்னும் இந்த 6 இடத்துல ஒரு பாயிண்ட்டை மட்டும் எடுக்கக்கூடாது, கோச்சார கிரகத்தையும் இணைச்சிட்டு வரணும். ஏன்னா குரு பார்வை இருக்கிற 6 இடம். இன்றைக்கி கோச்சாரத்தில் ரிஷபத்தில் இருக்கிற குரு வந்து அந்த மகர ராசியில் 6 இடத்தை பார்த்துட்டு இருக்குது. அப்போ கன்ஃபார்மாக இது கிடைக்கும்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சுபத்தனையாக தற்பான விஷயங்கள் நடக்க போகிறதில்ல, காணாமல் போகிற பண்ணுற வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிவிட்டு 1 மணி நேரத்தில் ரிட்டர்ன் பதில் கொடுத்துட்டாங்க, மாடு கிடச்சிச்சு. இது ஒரு சம்பவம். அதுக்கு அடுத்தது வந்து எங்கள் ஜோதிட நம்பர் ஒருத்தர் ராமசாமின்னு ஒருத்தர் வந்து உடனே எனக்கு காய்ச்சல் அடிக்குது, எப்போ சரியாகும்னு கேட்குறாரு. அவர் உடனே விருச்சக ராசியில்
47வது, அதாவது வந்து 45 7 35 8 40 35லேருந்து 40க்குள்ளே ஆருடம், அதாவது 47வது நிமிஷத்தில் அனுச நட்சத்திரத்தில் விருச்சக ராசியில் ஆருடம் ஓடுது. அவர் வந்து சொல்கிறார், காய்ச்சல் சரியாகுமா, எப்போ சரியாகும்னு கேட்குறாரு. உடனே நான் வந்து சொன்னேன், இப்போ நடக்கிறதுக்கு இல்லை, இப்போ காய்ச்சல் ரெடி ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, கட்டாயமாக நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இன்னொரு மினிமம் 2.5 நாள், ஏன்னா சனி நட்சத்திரத்தில் ஆருடம் ஓடுது. அப்போ நம்ம நோயினுடைய தன்மை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த நோய் தன்மை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, சொல்லக்கூடிய நேரத்தில் வந்து என்ன நட்சத்திரம் ஓடுது, எந்த ராசியில் ஆருடம் ஓடுதுன்னு செக் பண்ணி பார்த்துட்டு அது சொன்னக்கூடிய வியாதி எந்த தன்மைன்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா அது காய்ச்சல் அதிகபட்சமாக போனால் 2 நாள் 3 நாளில் காய்ச்சல் ரெடியாகுது, 2.5 நாள் கழித்து காய்ச்சல் ரெடியாகும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி 2.5 நாள் கழித்து என்னை கூப்பிட்டாரு. கன்னி ராசியில் அஸ்தஸ்தில் ஆருடம் ஓடும்போது கூப்பிட்டாரு. காய்ச்சல் ரெடி ஆகிடுச்சுனான்னு சொல்லி சொன்னார். இது ரெடி ஆகி போச்சு. அதுக்கடுத்து ஒரு வாடிக்கையாளர் கூப்பிட்டு, எனக்கு தெரிந்த நபர் ஒருத்தர் வந்து ஆக்சிடெண்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிக்கிறாங்க, ஐசியூவில் அட்மிட் பண்ணிக்கிறாங்க, அவங்க நிலைமை எப்படி இருக்குன்னு சொன்னார். அப்போ நான் அதை டக்குன்னு நோட் பண்ணேன். 0.01, அதாவது மேசத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் ஆருடம் ஓடுது. அப்போ நான் உடனே சொன்னேன், இது மோட்ச கிரகம், கோச்சார கேதும் அங்கேருந்து, இதெல்லாம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆய்வு பண்ணுது, கோச்சார கேதும் அங்கே வந்து அங்கே டிரான்ஸ்லேட்டில் இருந்தது. அப்போ நான் சொன்னேன், இன்னும் ஒரு 1.5 நாள் அல்லது 1.5 மணி நேரம் கழிச்சா தான் இந்த நபருக்கு நான் எந்த உத்தரவாதம் தர முடியும். ஆனால் இப்போ உத்தரவாதம் தரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக குறைவுன்னு ஒரு வாய்ப்பு சொல்லிட்டேன். அது 1.5 மணி நேரம் கழிச்சு அந்த நபர் வந்து இறந்துட்டார். இது அதாவது ஷார்ட் டைமு பதில் சொல்கிறதுக்கு இதை நீங்கள் பயிற்சி பண்ணிட்டே வாங்க. இது கூட நிறைய விஷயங்களை இணைக்கணும். நீங்கள் வந்து என்ன கோச்சாரத்தை இணைக்கணும், திசாபுத்தி இணைக்கணும், அப்புறம் வந்து ராசிக்காரகத்தை இணைக்கணும், நட்சத்திரக்காரகத்தை இணைக்கணும். இதெல்லாம் வந்து இப்போ எனக்கு ராசிக்காரகத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்த நபர் தங்கவாண்டி ஐயாதாவது தான். அவர் மூலமாக தான் ராசிக்காரகத்துக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டேன். அதாவது 6 இடத்தை வந்து முதல்ல ரொம்ப அதாவது ஜாமக்கோல் பிரசனத்தில் ரொம்ப தெளிவாக விளம்பரப்படுத்துனது வந்து திருப்பூர் கோபாலகிருஷ்ணயா. அதை மெரி ஊட்டினவங்க வந்து ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அதுக்கடுத்து ராசிக்காரகத்துக்கு இவர் எடுத்துட்டார். இந்த 3 குருமார்களுடைய அனுபவத்தை எடுத்துக்கிட்டு உள்ளே நுழைச்சிட்டு வந்துருக்கேன். இன்னை வரைக்கும் சக்ஸஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ வந்த உடனே அவர் ராஜா சங்கர்கிட்ட பேசியிருந்தேன், பையன் வந்து பெரிய பையன் சின்ன பையன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ 17வது நிமிடத்தில் கடகத்தில் ஆர்டர் ஓடிட்டு நான் உடனே சொன்னேன், யார் கடக திரிகோணத்தில், கடகம் விருச்சகம் மீனத்தில் யாருன்னு சொல்கிறேன். இப்போ அவர் சொன்னார், அவர் கடக லக்கணம்ட்டார். எனக்கு அது வரைக்கும் அவர் யாருன்னு என்ன நக்கலும் தெரியாது, கடக லக்கணம்ட்டார். அப்புறம் என்ன சொன்னீங்க, மீனராசின்னு சொன்னீங்களா? வீட்டில் மீனராசின்னார். நீங்கள் செக் பண்ணிகிட்டே வாங்க, ரொம்ப தெளிவாக, அதாவது கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும் இந்த விஷயத்தை. ருசித்து பாருங்கள், சரிங்களா? இது ஒரு மெத்தட். அதுக்கடுத்து வந்து ஒரு வாடிக்கையாளர் மருத்துவர் எனக்கு, அவங்க வந்து டாக்டர் பிரியதர்ஷின்னு பேர். அவங்க உடனே ஃபோன் பண்ணி, ஐயா அந்த மேலே ஒரு மொட்டை பெட்டிஷன் வந்திருக்குங்க, பெட்டிஷன் போட்டிருக்காங்க, ரொம்ப பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்குறாரு. அது வந்து விருச்சக ராசியில், அதுவும் உத்திரட்டாதி நட்சத்திரம் அனுச நட்சத்திரத்தில் ஆருடம் ஓடுது விருச்சக ராசியில். அப்போ விருச்சக ராசியில் ஓடும்போது என்னாச்சுன்னா, உடனே சொன்னேன், சார் அம்மா இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்குமா, உடனே உங்களுக்கு தீர்வு கொடுக்காது, பயப்பட வேண்டாம், குரு பார்வை இருக்குது, கட்டாயமாக உங்களுக்கு வந்து ஃபேவராக வரும், இந்த விஷயம் வந்து உங்களுக்கு ஃபேவர் ஆகும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதே போல் இன்றைக்கும் லைவில் போயிட்டு இருக்குது. அந்த அம்மா வந்து கூப்பிட்ட நேரத்தை பார்த்தாச்சு, ரொம்ப ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி கூப்பிட்டாங்க. மெதுவாக தான் ஆகுமா, அவசரப்படக்கூடாது, உங்களுக்கு பிரச்சனை வந்து பெரிய அளவு பாதிக்காது, பெட்டிஷன் வந்து கிளியரன்ஸ் பண்ணிடலாம், ஆனால் டைம் எடுக்கும் அப்படின்ட்டேன். ஆனால் குரு பார்வை வைக்கிறனால கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேவராக வரப்போன்னு சொல்லிட்டேன். இன்னும் அந்த அம்மா வந்து லைவில் தான் இருக்காங்க. நான் எப்போ ரிசல்ட் வந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அவங்க டாக்டரு ஒரு ஹாஸ்பிட்டலில் திடீர்னு போகும்போது ஒரு கேஸ் எடுக்கும்போது டக்குன்னு கூப்பிடுவார், இந்த கேஸ் எடுக்கிறதா வேண்டாமா, என்ன பண்ணுறது, என்ன பண்ணலாம், எந்த மாதிரி டைம் எடுக்கலாம்னு சொல்லி அப்போ கேட்குற நேரத்தை வச்சு நான் சில சப்ஜெக்ட் அவங்க சொல்லிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்களே எனக்கு ஒரு நல்ல ஊக்கத்தொகையை கொடுத்தாங்க. தீபாவளி அன்றைக்கி அவங்க பணம் போட்டாங்க, எனக்கு போனஸாக 2500 கொடுத்துட்டாங்க. உண்மையிலே நான் பெருமைப்படுறேன். இதுக்கெல்லாம் அடிப்படை காரணமே குருமார்கள் தான். நான் ஒன்றும் பெருசாக கற்றுட்டே வரவே இல்லை. நான் இன்னும் சொல்லிடுறேன், எனக்கு ஜோசியமே முக்கால்வாசி தெரியாது, அதான் உண்மை. ஏன்னா குருமார்கள் சொல்லி கொடுத்தாங்க, அதை நம்ம அது ஃபாலோ போயிட்டு இருக்கிறோம், அவ்வளோதான். அதை சொன்னதை பண்ணாலே போதும், இது ஜெயிச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப தெரிந்த நபர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய காலம் இறுதி ஆகிடுச்சுன்னா அவங்க பூத உடல் அடக்கம் பண்ணும்போது செக் பண்ணி பாருங்கள். எந்த லக்கணத்தில் ஒருத்தர் பிறந்தார், அவருடைய 12வது லக்கணத்தில் ராசி ஆரிடம் ஓடும்போது தான் அவருடைய பூத உடல் இறக்கப்படுகிறது. அதாவது தகனம் செய்கிறதோ அல்லது வந்து எரியூட்டுறதோ எந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருடைய லக்கணத்துக்கு 12வது லக்கணத்தில் என்ன ஆரிடம் ஓடுதோ அந்த ஆரிடத்து நேரத்தில் மட்டும்தான் அவங்க வந்து அடக்கம் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், பெரிய பெரிய விஐபிகளை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம காலேஜ் அம்மா ஜெயஜெய அம்மா மிதுன லக்கணம்,
அதையும் நீங்கள் கூகுளில் செக் பண்ணி பாருங்கள். கடக லக்கணம் நம்ம கலைஞர் ஐயா, அதையும் கூகுளில் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு 12வது லக்கணம் 12வது ராசியில் தான் ஆருட ஓடும். அது மிஞ்சி போனால் திரிகோண லக்கணங்கள் கொஞ்சம் சில இடத்துல வேலை செய்யுது. ஒரு சில இடத்துல கேட்கலன்னா அப்போ மிதுன லக்கணத்தில் வந்து அவர் இப்போ அம்மா இருந்தாலும் அவங்க இறப்பு வந்து ரிஷப ராசியில் ஆருடம். ரிஷப திரிகோணம், ரிஷபம், கன்னி, மகரம் கூட சில இடத்துல சப்போர்ட் பண்ணுது. அதையும் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். ஆனால் 12வது லக்கணம் தான் கிளியராக வருது நிறைய ஜாதகங்களை. காலஞ்சென்ற மகரிஷி என்னுடைய குருநாதர் அடக்கம் பண்ண போது நான் கோயம்புத்தூர் தான், செல்லூரத்தில் தான் அவங்க அடக்கம் பண்ணாங்க. அதையும் செக் பண்ணி பார்த்தேன். அதுவும் 12வது, அதாவது நம்மளுடைய லக்கணத்துக்கு 12வது லக்கணத்தில் ஆருடம் ஓடும். இது வந்து செக் பண்ணிக்கலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் பயணம் செய்யும்போது நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ரிஸ்க் இல்லாமல் ட்ராவல் பண்ணணுன்னா 41வது நிமிஷத்தில் கிளம்புங்க. தனுசில் மூலம் நட்சத்திரம் ஆருட ஓடும்போது நீங்கள் பயணம் பண்ணி பாருங்கள், மிகச் சிறப்பாக இருக்கும். நம்ம சொல்லப்பட்ட நேரத்தில் சொல்லப்பட்ட இடத்துக்கு போய் திரும்பி வரலாம். அதில் வந்து இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும். கோச்சார கிரகத்தில் கோச்சாரத்தில் இருக்கிற சனி பார்வை மட்டும் அங்கே வராமல் பார்த்துங்க. அங்கே இருந்ததுன்னா அது கொஞ்சம் தாமதமாக தாகும். ஏன்னா நீங்கள் டிரான்ஸ்லேட்டையும் கையில் எடுத்துக்கணும். ஆனால் பெரும்பாலும் இப்போ கோச்சாரத்தில் இப்போ வரல, இனி மீனராசிக்கு போனால் தான் வரும். அது வரைக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 41 நிமிஷத்தில் பயணம் பண்ணுங்கள், சிறப்பாக இருக்கும். அந்த மணி விட்டுட்டு எந்த மணியாக இருந்தாலும் பரவாயில்ல, நிமிடத்தை மட்டும் கையில் எடுத்துங்க. இது செக் பண்ணிவிட்டு வாங்க. அதுக்கடுத்து வந்து இப்போ வந்து எந்த ஆருடமாக இருந்தாலும் அதிகபட்சமாக நான் சொன்ன அமைப்புகள்லேயே இது செயல்பாடுகள் நிறைய வருது. இப்போ வந்து நம்ம ஒரு வீட்டிலேருந்து கிளம்புறோம். நீங்கள் கிளம்புற நேரத்தை நோட் பண்ணுங்கள். அதனுடைய அதே ஆருடம் எந்த மணி கிளம்புறீங்களோ அந்த மணியினுடைய கிளம்பி அது ஆருடம், திரிகோண ஆருடங்கள் அதே ஆருடங்களில் மட்டும்தான் நீங்கள் அந்த இடத்துக்கு போய் சேருவீங்க. திருப்பி வீட்டுக்கு வரும்போது செக் பண்ணுங்கள், அதே டைமுக்கு தான் வந்து சேருவீங்க. இதெல்லாம் நீங்கள் அனுபவத்தில் பார்த்துட்டு வாங்க. இது வரைக்கும் இந்த ஆருடத்தில் நான் செக் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி சொன்னது பார்த்தா இன்னும் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம். நிறைய பேர்த்துக்கு நான் பேசுறதுக்கு டைம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த விஷயத்தை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்து ஒரு சின்ன கருத்து. இப்போ குரு திசை ஒருத்தர் நடக்குது. நான் கற்றுக்கல, இப்போ சொல்லுவேன், கோயில்பட்டி தங்கவானையை சொல்லி கொடுத்தது தான் சொல்கிறேன். அவரோட ரெஃபர் தான் இது, என்னுடைய அல்ல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, லாஸ்ட்டாக கிளாஸ் போது குரு திசை குரு புத்தி நடக்கிற காலத்தில் பொதுவாக யாருக்கு என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, 2வது சொத்து 2வது தொழில்கள் அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனைவிக்கு அதாவது இந்த ஏஜ் பார்த்துக்கணும். நீங்கள் வந்து கல்யாணம் ஆகாதவங்களுக்கு மனைவி கர்ப்பப்பை பிரச்சனையும் சொல்லக்கூடாது. ஏன்னா நிறைய விஷயங்களை காலதேச வருத்தமத்தை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ அதனால் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா மனைவி வந்துன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கர்ப்ப சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு கொஞ்சம் தொந்தரவு கொடுக்குது. அவங்களுக்கு 2வது சொத்து கிடைக்குது, ஒரு இடமாற்றம் வருது, டக்குன்னு உடற்பயிற்சி செய்கிறாங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி, பாட்டு கேட்குறாங்க, அதுக்கடுத்து சின்ன கடன்கள் ஏற்படுது, ஆபரணங்கள் வாங்குகிறாங்க, ஆபரணங்களை விற்கிறாங்க, அதுக்கடுத்து புத்தகம் வாசிக்கிறாங்க, புத்தகத்தை தேடுறாங்க நிறைய, அதுக்கடுத்து உணவு பழக்க வழக்கத்தை மாற்றிக்கிறாங்க, ஃபுட் பாய்சன் ஆயிடுது சில இடத்துல. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மூச்சு பயிற்சி செய்கிறாங்க, மருத்துவரை மாற்றுறாங்க, மருத்துவ முறைகளை மாற்றுறாங்க, அதுக்கடுத்து குரல் இஎன்டி சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் வருது, அப்புறம் வேலை மாற்றம் நடக்குது, அப்புறம் வேலை ஆட்கள் மாறுறாங்க, அதுக்கடுத்து வந்து வாகனம் வாடகை வீடு இதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச், வாகனம் விட வாடகை வீடு மாறுது, வாகனத்தை காட்டுறோம். அதுக்கடுத்து ஒரு போலீஸ் பிரச்சனை சின்னதாக வந்து போகுது இந்த குருதிச குருபுத்தி காலங்களில். அதுக்கடுத்து இந்த கும்கு கராத்தே, இந்த இசை, நடனம், நாட்டியம், விளையாட்டு இந்த விஷயங்களும் கூட கொஞ்சம் அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பேசலாம். அதே போல் செவ்வாய் புத்தி எடுத்தீங்கன்னா பொருளாதார உதவி பண்ணலாம். இப்போ இந்த குருதிசையில் பரிகாரம்னு எடுத்து பார்த்தா முருகன் வழிபாடு, கிருஷ்ணர் வழிபாடு செஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து அன்னதான வழிபாடு பண்ணலாம், மருத்துவ உதவி பண்ணலாம். இது குருதிசை காலத்தில் ஒரு சிறு பரிகாரங்களாக நீங்கள் எடுத்து செஞ்சுட்டு வாங்க, ஓரளவுக்கு அது சரியாக வருது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா செவ்வாதிசை வரும்போது பொருளாதார உதவிகள் கிடைக்கும், பொது வாழ்வு ஈடுபாடு வரும். அப்புறம் கணவன் மனைவி அப்படின்னா யார் நிர்வாகத்தை மாற்றுறவங்க இந்த செவ்வாதிசை காலத்தில், அதாவது கணவன் நிர்வாகம் பார்த்திங்கன்னா மனைவிக்கு மாறுறாங்க, மனைவியிலேருந்து கணவருக்கு மாறுறாங்க, கூட்டு பத்திரம் வாங்குறாங்க இந்த டைமில், உயிர் சொத்து வருது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நட்புகள் கூடுது, வெளியூர் வருமானம் அதிகம் வருது. இப்போ செவ்வாதிசையில் வந்து பரிகாரம் எடுத்தால் மௌன விரதம் இருக்கலாம், குருவாயூர் போயிட்டு வரலாம், அதுக்கடுத்து கோசாலைகளுக்கு உதவி பண்ணலாம், அதுக்கடுத்து கண் சிகிச்சை முகாம், மருத்துவ உதவி, அரிசி தானம், அன்பளிப்பு தானங்கள் இதெல்லாம் நமக்கு செவ்வாதிசையில் வந்து பரிகாரமாக செஞ்சுட்டு வாங்க. நிறைய விஷயங்களை நீங்கள் அனுபவத்தில் உணரலாம். இது வரைக்கும் என்னுடைய சிறப்பான பேச்சை அமைதியாக இருந்து கேட்டமைக்கு இந்த மேடைக்கு வாய்ப்பு கொடுத்த ராஜா சார்கள் மேலும் ஒரு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.
ஆருடம் என்பதை மிகவும் தெளிவாக அனைவருக்கும் புரியும்படி எந்த நேரத்திலையும் உங்களுடைய சிந்தனைகள் ஜோதிடத்தின் மேல் இருந்தால் அந்த தீர்வுகளை சரியாக சொல்லிவிடலாம் என்று ஐயா சிறப்பாக பேசிய நமது ஆருட பிரசன்ன சக்கரவர்த்தி ஐயா தேவராஜன் ஐயா அவர்களுக்கு நமது மதுரையைச் சேர்ந்த தாந்திரிக சக்கரவர்த்தி டாக்டர் பிரகாஷ் ஐயா அவர்கள் மரியாதை செய்ய அன்புடன் அழைக்கிறேன்.